Hi, my dear MC Squad. ராஜு ராஜ்குமார் ராஜு சொல்லுவாங்க. ஓகே MC Squad, பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம கையில் ஃபைனலி நம்ம ஆர்டர் பண்ண மவுண்ட் வந்துச்சு. ஆல்ரெடி 3 வாட்டி ஆர்டர் பண்ணியும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலி வந்துச்சு. எப்பவும் போல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன், உள்ளெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆல்ரெடி யூஸ்லாம் கூட பண்ணிட்டேன். இருந்தாலும் சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை 4வது வாட்டி வாங்குறேன். 4 வாட்டி வீடியோ போட முடியல. சரி இந்த வாட்டியாவது வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து ஆக்ஷன் ப்ரோன்ற பிராண்ட் தான் சூஸ் பண்ணேன். அதுக்கும் ஒரு சில ரீசன்லாம் இருக்குது. அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசியில். இதை வந்து வெறும் அந்த ப்ளக் மட்டும் மவுண்ட் மட்டும் வாங்கினேன். இந்த மவுண்ட் ஏன் வாங்கினேன்னு சொல்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு கூட வந்து ஒரு சின்ன ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. கிளிப் இது கூட வந்து ஒரு ஸ்க்ரூ ஒன்று கொடுப்பாங்க. கிளிப் அண்ட் ஸ்க்ரூ ஒன்று கொடுப்பாங்க. இவ்வளோ தான் இதில் கொடுப்பாங்க. இதோட ரேட் எவ்வளோனா நான் கீழே போடுறேன். இதோட ரேட்டு 355 ருபீஸ் கிட்ட ஆகுது. ஏன் நான் இதை மட்டும் சூஸ் பண்ணுன்றதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். அது இல்லாமல் நான் கொஞ்சம் தனியாக ஒன்று வாங்கினேன். ஏன்னா வந்து நம்ம ஒன்று GoPro யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து Insta 360னால மெயினான ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதுவும் ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து செட்டை தரல, அதனால தான் ஒரு சின்ன பஞ்சாயத்து வரத்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஃபைனலி வாங்கிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டோட அமேசானில் பேக்கிங் எந்த அளவு இருக்குது பாருங்கள். எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூ தாங்க. இந்த ஒரு ஸ்க்ரூவோட விலை மட்டுமே ஒரு 125 கிட்ட போட்டிருந்தாங்க. இப்போது நான் ரெண்டுமே சேர்த்து ஒரு 215 கிட்ட வாங்கினேன். இது குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டிலாம் அந்த அளவுலாம் கிடையாது. யூஸ் பண்ணலாம், தாங்கும். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற கேமராவே வெயிட் அதிகம். மேக்ஸிமம் நம்ம எங்கன்னா காற்றுல நம்ம ஸ்பீடாக போனால் அப்போ கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இதோட லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதோட 2தோட அமௌண்ட்டுமே நான் சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது என்னோடய பழைய ஸ்க்ரூ. இது யூஸ் பண்ணி நிறைய உடஞ்சிருச்சு. இது ஆனால் இது வாங்கத்தான் கஷ்டமாக போயிடுது. கேமரா வெயிட் தாங்க முடியாமல் லைட்டாக கீழே விழுந்தாலே டேமேஜ் ஆகிடுது. இந்த ஸ்க்ரூ தனியாக 175 கிட்ட ஆகுது. இது என்னோடய பழைய மவுண்ட்டு. இதுவும் நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். எப்போனா வந்து பின்னாடி எதாவது பின் வந்து வச்சு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்கு தேவைப்படான்னு வச்சுருப்பேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு 3 நாள் கிட்ட வாங்கியிருப்பேன். எல்லாமே ஒரே மாடல் தான். இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இந்த கிளிப்பு ஒன்று போயிட்டுருக்கோம் சைடில், பார்த்தீங்களா? அந்த சைடில் இருக்கும் அந்த கிளிப்பு, இந்த சைடில் அந்த கிளிப்பு இருக்காது. மேலே ஒரு கிளிப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த க்ளோஸ்டு இது இங்கே இருக்காது. இதில் உடஞ்சிட்ருக்கோம். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெண்டாக இருக்கா, இது கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்டாக நம்ம இருக்கும். ரெண்டுமே ஒன்றே ஒன்று தான், ரொம்பலாம் இல்லை. இதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தா உனக்கு ஸ்ட்ரைட்டாக தெரிதா? இது வந்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் பெண்டாக இருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது அந்த பெண்டாக இருக்கிறது ஓகே பெட்டர். ஃபைனலி இந்த ஹெல்மெட்டில் எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மேலே இருக்கிற இந்த இது வந்து கைட்டிட்டாங்க. அதாவது வந்து எல்லா ஹெல்மெட்லையும் இருக்காது, ஒரு சில ஹெல்மெட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது மேலே இருக்கிற இந்த கிளிப்பை மட்டும் கைட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே டேமேஜ் ஆகும். அப்புறமா வைக்கணும்னு நினச்சா கூட வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு இந்த மவுண்ட்டை வந்து கரெக்டாக வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு சைடில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக கீழே வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால தான் நான் இது வைக்க முடியல. அப்படியே நான் பிடிச்சி இது பண்ணுறேன். இந்த சைடில் விட்டுட்டு அங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது இன்னொட ஒரு கிளிப்பில் இருக்க ஹோலில் விட்டு எடுத்து அதில் லாக் பண்ணிடணும். உங்களுக்கு சைடில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டணுன்னு பார்க்குறேன். அது மாதிரி அந்த ஹோலில் விட்டு எடுத்துகிட்டு கீழே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கிளிப்பை இது பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம கரெக்டான ஷேப்பில் தான் கரெக்டாக வைக்கிறோமான்னு பார்த்துட்டு ஒரு செக் பண்ணிட்டு இன்னும் நல்லா எவ்வளோ டைட்டாக இழுக்க முடியுமோ இழுத்துட்டு அம்மா லாக் பண்ணிட்டீங்கன்னா அது டைட்டாக இருந்துடும். அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் தான் இது. இந்த சைட்லேயுமே அதே மாதிரி ஹோலில் விட்டு எடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடும். கீழ் வெளியே அந்த ரோப் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வந்து லாக் பண்ணிடணும். நல்லா டைட்டாக இழுத்து லாக் பண்ணிடணும். நல்லா டைட்டாக இழுத்து லாக் பண்ணால் தான் இன்னும் க்ரிப்பாக இருக்கும். இதுவுமே கூட சில நேரத்தில் கடுப்பாக தான் இருக்கும். லூஸாகவும் ஆனாலும் ஆகும். மாற்றி போடும்போது அந்த கிளிப்பு லூஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஸோ ஸ்டெபிலேஷனும் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி கரெக்டாக வந்து நான் லாக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மவுண்ட்டு ஃபுல்லாக செட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அதோட அந்த கிளிப் ஒன்று எடுத்துப்போம். கிளிப் எடுத்துகிட்டு ஸ்க்ரூவையும் அந்த கிளிப்பையும் கரெக்டான அந்த ஹோல் தெரிகிற அளவு கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு 3 ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஹோல்குள்ளே நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கிளிப்பு ஸ்ட்ரைட்டாக அதில் மாட்டிட்டு கூட
அப்படியே கூட நீங்கள் வச்சு கேமரா வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லணுன்றதுக்காக நான் இது பண்ணி போடுறேன். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். இது முடிச்சு நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டில் இருக்கிற அந்த கிளிப்பில் ரிவர்ஸ் சைடில், அதாவது கீழேருந்து கீழ் வழியாக அப்படியே அழுத்துற மாதிரி ரிவர்ஸ் சைடில் அழுத்திட்டிங்கன்னா அது ஃபிக்ஸட் ஆகிடும். ஃபிக்ஸட் ஆகிட்டு இதுக்கப்புறம் கேமராவில் வந்து இதில் ஸ்க்ரூ அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கேமராவில். அந்த நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா ஒரு ஸ்க்ரூ, அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து இதில் அப்படியே ஸ்க்ரூ பண்ணி இது பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஃபுல்லாக செட் பண்ணி வச்சு நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன் ஸ்ட்ரைட்டில் நான் வந்து Insta360 வைக்க மாட்டேன்னா, கல் வந்து டேரெக்டாக கல்லில் போட்டுச்சுன்னா லென்ஸ் வந்து செம்மையாக அடி வாங்கும். அதனால் வந்து நான் சைடில் தான் வச்சுருக்கேன். சைடில் வைக்கும்போது ஒரு சில லைட்டான சின்ன சின்ன மெலிசான கல் தான் போடுமே தவிர பெரிய கல்லாம் பட்டால் கூட பெருசாக டேமேஜ் ஆகாது. அதனால் மோஸ்ட்டாக நான் வந்து சென்டர் பாயிண்டில் வச்சுருக்கேன். லுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆக்சுவலி ஏன் இது இவ்வளோ லேட் ஆகிடுச்சு அந்த மவுண்ட் வாங்குறதுக்கு, நம்ம வந்து கடைசியாக வந்து ஒரு கோட் மூவி ஒன்று போட்டிருப்போம். அந்த கோட் மூவியில் வந்து நம்ம மவுண்ட்லாம் தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணி 2 வாட்டி ஆர்டர் பண்ணி டேட்டு மிஸ் ஆகி அதுவும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. அதில் தான் ஃபுல் செட் இருந்தது. ஃபுல் செட்டு ஆர்டர் பண்ணால் கிடைக்கல. ஃபைனலி இதை ஆர்டர் பண்ணிவிட்டேன். இதில் 2 விதமாக யூஸ்ன்னு சொன்னது இந்த கிளிப் மாதிரி தான். நான் வண்டியில் இந்த மாதிரி ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன். நான் அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் வியூ வேணாலும் ஃப்ரண்ட் வியூ எடுத்துப்பேன். அதனால தான் நான் வந்து இது வேணும் இது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி முன்னாடி பின்னாடி நீ ஓடிட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம மவுண்ட்டோட மாடல் பார்ப்போம். நிறைய பேர் வந்து மவுண்ட் வாங்கிறதுல தான் தப்பு பண்ணுறீங்க. இந்த மவுண்ட் வாங்கினால் டபுள் யூஸ் இருக்குது. இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது. நிறைய மாடல் நான் வந்து இந்த மாடல் தான் வாங்கினேன். வேறு நிறைய மாடல் இருக்குது. அது 1 by 1 போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாடல் வாங்கும்போதோ என்னென்னா நான் நார்மலாக வந்து சிங்கிள் டைப் கிடைக்கும். சிங்கிள் டைப்பில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ஹெல்மெட் வந்து எவனா கீழே எவனா போட்டுட்டீங்க தெரியாதம்மா போடும்போதோ அந்த மவுண்ட்டோட சைடும் வந்து உடஞ்சிட்டு அதுவும் டேமேஜ் ஆகிடும். திருப்பி புது மவுண்ட் வாங்கணும். இன்னும் ஒரு 500 கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து நார்மல் டைப்பாக என்ன நினைச்சிங்க, மவுண்ட்லாம் வேணாம் இல்லை அப்படியே அட்டாச்சபிளாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு தான். ஆனால் வந்து அது வேறு ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரே ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஹெல்மெட்டையோ அப்படிலாம் ஹெல்மெட்டாக யூஸ் பண்ண ஒரு ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல். இதில் வந்து அப்படியே ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிப்பாக இருக்கும், ஸ்டெபிலேஷன் நல்லாயிருக்கும், எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, பக்காவாக இருக்கும். நான் இந்த பர்டிகுலர் மவுண்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வரும். ஸ்டிக்கரோட வாங்கி ஓட்டிட்டிங்கன்னா கிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ வேணாலும் ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும், பேக் வியூ கிடைக்கும் பேக் வியூ கிடைக்கும். அந்த வியூக்காக நம்ம வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து 2 பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை கைட்டி ஃப்ரண்ட்டில் ப்ளக் மாதிரி பண்ணி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து மற்ற இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒன்று கீழே போட்டால் உடஞ்சிரும், ஒன்று வந்து சில கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. இதுவே நான் வந்து ஒரு 3-4 வீட்டு வரை வாங்கியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒர்த்து. மேக்ஸிமம் இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கிடைச்சாலும் கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன அதிகமாக இருக்கலாம். பட் அது இருந்தாலும் சில பேர் வந்து மைக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து இதெல்லாம் இவ்வளோ கொடுக்குறாங்களா ப்ரோ, இதுக்கு போயிட்டு நான் இது வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் விட இதுதான் எனக்கு கேட்ட பெஸ்ட்டு. ஏன்னா மேக்ஸிமம் ஹெல்மெட் தெரியாதனமா கீழே வந்துச்சுன்னா அதெல்லாம் உடையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது உடஞ்சிச்சுன்னா கூட சரி, சைடில் இருக்கிற அந்த கிளிப்பை மட்டும் வாங்கினா போதும், உங்களோட காஸ்ட்டு கம்மியாகும். இல்லைனா ஃபுல்லாக செட்டோட வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இது ப்ரிஃபர் பண்ணுவேன். அமேசானுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அமேசானில் வந்து 1-2 பிராண்ட் தான் இருக்கும். அதுவே வந்து ஃப்ளிப்கார்ட் போனீங்கன்னா நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கும். லோக்கல் பிராண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ரேட்டு கம்மியாக இருக்கும். ரேட்டு கம்மியாக தான் நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. அமேசானில் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான பிராண்ட்ஸ் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் பேக்கிங்குமே சரி, ஃப்ளிப்கார்ட்டோட அமேசான் வந்து சூப்பராக பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. நான் நிறைய ஆர்டர் பண்ணி பார்த்ததில்ல, எனக்கு அமேசானில் பேக்கிங் இஷ்யூ எனக்கு பெருசாக இருந்தில்லை. ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ கடமைக்குன்னு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே எம்சிஸ்கோன், இந்த வீடியோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீண்டும் கண்டுடன் நான் ராஜு. டாடா பை பாய்ஸ்.